Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. 7th Standard Physics Chapter 7 Weather, Climate and Adaptations of Animals to Climate. So refer page number 68. So do you remember the things that you were asked to pack when you were heading for a hill station? So when the sky is cloudy, your parents insist that you carry an umbrella. So have you heard elders in your family discuss the weather before planning a family function? So you must also hear the experts discussing the weather before the starting of a game. ஸோ ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் ஒய்? ஸோ வெதர் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு டேர்மை நம்ம எந்த இடத்துலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஹவுஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா திங்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது கிளைமேட் எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எதாவது அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெதர் பார்ப்போம். அண்டு கேம்ஸ் ஏதாவது பெரிய கேம் ஏதோ வந்து கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு கேம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அந்த கேம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெதரை பற்றின அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக வெதர் அப்படிங்கிற வேர்டை வந்து அதிகமாகவே கேட்டிருப்பீங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கும்போது the weather may have a profound effect on the game. So it has a profound effect on our lives. So many of our daily activities are planned based on the weather predicted for that day. ஸோ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வெதரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வெளியில் போகணும், நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாக ரெயினாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒர்க் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட்போன் ஆகும். ஸோ வெதர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ மெனி ஆஃப் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பிளான் பேஸ்ட் ஆன் த வெதர் ப்ரெடிக்டட் ஃபார் தட் டே. There are daily reports of the weather on the television and radio and in the newspapers. So but do you know what this weather really is? So television, radio, newspaper இது எல்லாத்துலேயுமே நம்ம வெதர் சம்மந்தப்பட்ட வெதர் வந்து ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வெதர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் என்ன, எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வெதர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் சாப்டர் we will study about the weather and climate. So we will also see how different forms of life are adapted to the climate of their habitat. ஸோ இந்த சாப்டரில் வெதர் அண்ட் climate அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் அனிமல்ஸோட அந்த ஹேபிட்டட் வந்து கிளைமேட்டை பொறுத்து அதோட அடாப்டேஷன்ஸ் வந்து எப்படி வேரி ஆகும், டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். This is a sample of a weather report from a newspaper. So the weather reports are prepared by the meteorological department of the government. So weather reports, weather சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸ், வெதர் இருக்குது, சைக்ளோன் வரப்போகுது, ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது, புயல் வரப்போகுது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நமக்கு வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நியூஸஸ் எல்லாமே வந்து அவங்க நமக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வெதர் சம்மந்தப்பட்ட, கிளைமேட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். திஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட்ஸ் டேட்டா ஆன் டெம்பரேச்சர், விண்ட் எக்ஸெட்ரா அண்ட் மேக்ஸ் த வெதர் ப்ரெடிக்ஷன். Weather. So in figure 7.1 a sample of weather reports from a newspaper is given. So we find that the daily weather report carries information about the, so figure 7.1ல ஒரு வெதர் ரிப்போர்ட்டோட சாம்பிள் கொடுத்துருக்காங்க நியூஸ்பேப்பரில் வரக்கூடிய அந்த வெதர் ரிப்போர்ட். So we find that the daily weather report carries information about the temperature, humidity and rainfall during the past 24 hours. So weather reportல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா past 24 ஹவர்ஸில் உள்ள டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால். ஸோ இட் ஆல்சோ ப்ரெடிக்ட்ஸ் த வெதர் ஃபார் த டே. ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா as you might know is a measure of the moisture in air. So humidity is the
amount of water vapor present in the air. ஸோ ஏரில் அந்த மாய்ஸ்சர் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறது தான் ஹியூமிடிட்டி. So activity 7.1, cut out the weather reports of the last week from any newspaper. If you do not get a newspaper at home, borrow from your neighbors or friends and copy these reports in your notebook. So நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸை லாஸ்ட் 1 week or 2 weeksல வந்து அந்த வெதர் ரிப்போர்ட்டை நியூஸ்பேப்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்ம டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா பக்கத்தில் உங்களோட நெய்பர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், அந்த ரிப்போர்ட்ஸை காப்பி பண்ணணும். ஸோ யூ கேன் ஆல்சோ கலெக்ட் வெதர் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் your library, paste all the cutouts on a white sheet or on a chart paper. So now record the information from the weather reports collected by you in table 7.1. So the first row is just a sample. Fill all the columns according to the data in the chart that you have prepared. So tablet column 7.1ல ஃபஸ்ட் ரோவில் மட்டும் நமக்கு ஒரு ஜஸ்ட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 1 வீக்கில் உள்ள அந்த வெதர் ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த டேப்லெட் காலமில் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ டேப்லெட் காலம் 7.1 வெதர் டேட்டா ஆஃப் எ வீக். ஸோ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா டேட், செகண்ட் காலம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், தேர்ட் காலம் மினிமம் டெம்பரேச்சர், ஃபோர்த் காலம் மினிமம் ஹியூமிடிட்டி, ஃபிஃப்த் காலம் மேக்ஸிமம் ஹியூமிடிட்டி, சிக்ஸ்த் காலம் ரெயின்ஃபால். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் காலமில் இந்த டேப்லெட் காலமில் நீங்கள் டேட்டாஸை என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ இதில் டேட் வந்து 23/8/2006 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ உள்ள அந்த மே மந்தில் உள்ள அந்த வெதர் ரிப்போர்ட்ஸு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை நீங்கள் 1 வீக்குள்ளே வெதர் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் காலமில் டேட், செகண்ட் காலமில் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் இருந்தால் மட்டும் அதில் ஃபில் பண்ணணும், ரெயின்ஃபால் இல்லைன்னா ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ எப்போதுமே டெய்லி நமக்கு ரெயின்ஃபால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வீக்கில் வந்து 2 days மட்டும் தான் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அதில் அந்த ரெயின்ஃபால் இருக்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஸோ இந்த டேப்லெட் காலமை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஹியூமிடிட்டி சில நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு ஹியூமிடிட்டி இல்லை, டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சரை மட்டும் கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெயின்ஃபால் மே நாட் பி ரெக்கார்டட் ஃபார் ஆல் தி டேஸ் சின்ஸ் இட் மே நாட் ரெயின் எவ்ரி டே. ஸோ லீவ் த ஸ்பேஸ் ஃபார் ரெயின்ஃபால் blank if the data is not available. Rainfall is measured by an instrument called the rain gauge. ஸோ ரெயின் கேஜ் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் பேசிக்கலி a measuring cylinder with a funnel on top to collect rain water. ஸோ இது பேசிக்கலி ஒரு சிலிண்டர் இருக்கும். ஸோ டாப்பில் ஃபனல் இருக்கும். ஸோ அந்த சிலிண்டரில் எந்த அளவு வாட்டர் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெயின்ஃபாலோட மெஷர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ do all the 7 days have the same maximum and minimum temperatures, humidity and rainfall. ஸோ இந்த டேப்லெட் காலமில் வெதர் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் 7 daysக்குள்ளே அந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் எல்லாம் நோட் பண்ணும்போது எல்லாமே 7 daysக்கும் சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் ரெக்கார்டட் மே பி த சேம் ஃபார் த சம் ஆஃப் த டேஸ். ஸோ ஹவவர் all the parameters are not the same on any 2 days. ஸோ சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 or 3 days வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா சேமாக இருக்கலாம், மீதி எல்லாம் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ஓவர் a week there may be considerable variation. So the day-to-day condition of the atmosphere at a place with respect to the temperature, humidity, rainfall, wind speed is called the weather at that place. So weather, வாட் இஸ் வெதர் ஆர் டிஃபைன் வெதர் அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு இந்த டார்க்கில் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இதுதான் ஆன்சர். ஸோ த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் கால் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த வெதர். ஸோ வெதரை வந்து நம்ம எதை வச்செல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், சன்ரைஸ், சன்செட், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ். ஸோ த வெதர் ஆஃப் எ பிளேஸ்
changes day after day and week after week. So that is why we often say today's weather is too humid or the today weather was warm last week. ஸோ எப்போதுமே வெதர் என்ன பண்ணுவாங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டே டு டே கண்டிஷன் ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ the weather is such a complex phenomenon that it can vary over very short periods of time. So it can happen sometimes that it is sunny in the morning but suddenly clouds appear from nowhere and it starts raining heavily. ஸோ வெதர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா அண்டு heavy rain may vanish in a matter of minutes and give way to bright sunshine. ஸோ ஒன் டே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் ரெயினாக இருக்கலாம் அண்டு இது ஆஃப்டர்நூனில் நமக்கு நல்லா பிரைட் சன்லைட் வந்து இருக்கலாம். ஸோ யூ மஸ்ட் ஹாவ் ஹேட் செவரல் சச் எக்ஸ்பீரியன்சஸ். ட்ரை டு ரீகால் எனி சச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் since weather is such a complex phenomenon and it is not easy to predict. Homework: define weather and what is rain gauge.